தன் தாயின் நாவில் மைந்தன் ஞானத்தை வைத்துள்ளார். செடி பந்தலிலிருந்து சின்ன மரியா வருகிறார்கள். அவர்களுடைய வெள்ளைப்பாத அணிகள் கற்கள் நடுவில் இடரவில்லை. கணுக்கால் வரை நீளும் தன் லினன் ஆடையில் காணப்படுகிறார்கள். அது ஒரு அகலமான ஆடை. கழுத்தில் ஒரு நீல நாடாவால் சுருட்டப்பட்டுள்ளது. ஒரு சமணசை போல் காட்சியளிக்கிறார்கள். பட்டு போன்ற இளம் பொன் தேன் நிற முடி, அதில் சுருள் இல்லாமல் அலை போல் வளைந்து நுனியில் சுருண்டுள்ளது. வான நீல நிற விழிகள், அவர்களின் இனிய குறுநகை முகம் ரோஜா நிறம். அவர்கள் கரங்களில் பாப்பி மலர்களும் கூல மலர்களும் கூல பயிர் விளையும் நிலங்களில் பூக்கும் மற்ற மலர்களும் உள்ளன. அவற்றின் பெயர் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் நடந்து வருகிறார்கள். தன் தாயின் பக்கத்திற்கு வரவும் ஓடி வருகிறார்கள். மகிழ்ச்சியோடு குரல் கொடுத்து கொண்டு ஒரு சிறு புறாவை போல் தாயின் மடியை நோக்கி வருகிறார்கள். அன்னம்மாளும் தன் கால்களை விரித்து குழந்தையை ஏற்கிறாள். ஊசி குழந்தை மேல் பட்டு விடாமல் தூர வைத்துவிட்டு கரங்களை விரித்து அரவணைக்கிறாள். அந்த சிறு புறா அம்மா அம்மா என்று கூப்பிட்டுக் கொண்டே தன் தாயின் மடியில் முகம் புதைத்துக் கொள்கிறது. குழந்தை மரியா ஒவ்வொரு பூவிற்கும் தான் கண்டுபிடித்த ஒரு கதையை சொல்கிறார்கள். இந்த பெரிய நீல மலர் என் அம்மாவுக்கு ஆண்டவரின் முத்தத்தை கொண்டு வருவதற்காக மோட்சத்திலிருந்து இறங்கி வந்த நட்சத்திரம். இங்கே இந்த பரலோக பூவின் இருதயத்தில் அம்மா முத்தமிடுங்கள், அது கடவுளின் சுவையை உங்களுக்கு கொடுக்கும். தன் தலையை உயர்த்தி மலர்களை தாயிடம் கொடுக்கிறார்கள். அவை யாவும் தம் அம்மாவிற்கே. அப்பாவின் கண்களை போன்ற இளநீளமாகிய இந்த பூவின் இதழ்களில் ஆண்டவர் என் அப்பாவை அதிகம் நேசிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் என் அப்பா நல்லவர். இந்த சின்ன பூ மியோசெட், இது ஒன்று மட்டும்தான் கிடைத்தது. என்னை கடவுள் நேசிப்பதாக சொல்லும்படி இதை அவர் படைத்தார். இந்த சிவந்த பூக்கள் அம்மாவுக்கு இவை என்னவென்று தெரியுமா? தாவீது அரசரின் ஆடையின் துண்டுகள். இஸ்ரேலின் எதிரிகளுடைய ரத்தம் தோய்ந்தவை. போர்க்களங்களிலும் வெற்றி தலங்களிலும் விதைக்கப்பட்டவை. ஆண்டவருக்காக அவர் வீர போரிட்ட போது கிழிந்த அவருடைய வீர வைராக்கிய அரச உடையிலிருந்து வந்த துண்டுகள். இந்த சாந்தமான வெள்ளைப்பூ வானத்தை நோக்கியுள்ள 7 சிமிழ்களால் செய்தது போல் உள்ளது. வாசனை நிரம்பி இருக்கிறது. இது சுனை பக்கத்தில் வளர்ந்தது. அப்பா முட்கள் நடுவிலிருந்து இதை எனக்கு பறித்து தந்தார்கள். இது சாலமோனின் ஆடையிலிருந்து செய்யப்பட்டது. அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் அவருடைய சின்ன பேத்தி பிறந்த அதே மாதத்தில் இஸ்ரேலரின் கூட்டங்களுக்கு மத்தியில் வாக்குத்தத்த பேழைக்கும் கிருபாசனத்திற்கும் நடுவில் தன் அழகிய ராஜ கம்பீரமான ஆடை ஆபரணங்களுடன் நடந்து சென்ற போது அணிந்திருந்தார். அவருடைய மகிமையை சூழ்ந்திருக்க மீண்டும் இறங்கி வந்த மேகத்தை கண்டு மகிழ்ந்து துதி பாடலையும் தன் மகிழ்வின் மன்றாட்டையும் பாடினார். இந்த பூவை போல எப்போதும் நான் இருக்க ஆசிக்கிறேன். ஞானியான அந்த அரசனை போல் நானும் என் வாழ்நாள் முழுவதும் சங்கீதங்களையும் ஜபங்களையும் கிருபாசன பேழைக்கு முன்பாக பாடிக்கொண்டிருக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார்கள். மகளே, இந்த புனிதமான காரியங்கள் உனக்கு எப்படி தெரியும்? யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? அப்பாவா? இல்லை, அது யார் என்று எனக்கு தெரியவில்லை. இவைகளை நான் எப்போதும் அறிந்திருந்ததாக எண்ணுகிறேன். ஒருவேளை எனக்கு சொல்லிக் கொடுக்கிற நான் காணாத ஒருவர் இருக்கக்கூடும். நல்லவர்களிடம் பேசும்படி கடவுள் அனுப்பும் தூதர்களுள் ஒருவராய் இருக்கலாம்.